எலியாவின் ஜெப அனுபவத்திலிருந்து இந்த நாளிலும் நாம் தியானிக்கலாம். நேற்று செய்தி முடியவில்லை. ஆமா, நேற்று ஆண்டவர் அப்படியே ஜெபிக்க வைத்தார். ஆமா, இன்னைக்கு எலியாவின் ஜெபத்தை எப்படியாவது முடிச்சிடலான்னு பார்க்கிறோம். கர்த்தர் நடத்துவாராக. ஆமென். யாக்கோபு 5:17 வாசிக்க கேட்கலாம். எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷனாயிருந்தும் மழை பெய்யாதபடிக்கு கருத்தாய் ஜெபம் பண்ணினான். எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷன். ஆமென். அப்படி என்றால் ஆமென், ஜெபிக்க முடியவில்லை என்று எந்த காரணத்தையும் சொல்ல வேதம் அனுமதிக்கவில்லை. அதனாலதான் தாவீது, எப்பொழுதும் துதிக்கிற தாவீது, துதிக்க முடியாத ஒரு சூழ்நிலை வந்துச்சு. துதிக்க முடியாத ஒரு சூழ்நிலை வந்தது. தாவீது என்ன ஜெபம் பண்ணுவார் தெரியுமா? 142வது சங்கீதத்தின் கடைசி வசனம், 142 அதனுடைய கடைசி வசனம், 7வது வசனம். உமது நாமத்தை நான் துதிக்கும்படி காவலுக்கு நீங்கள் ஆண்டவரை துதிக்க முடியல. ஒவ்வொரு தேவ பிள்ளை இதை உணரணும். ஆண்டவர், நேற்று என்னால் நல்லா துதிக்க முடிஞ்சது, இன்னைக்கு ஏன் துதிக்க முடியல? போன மாதம் எனக்கு நல்லா செபிக்க முடிஞ்சது, இப்போ ஏன் முடியல? அப்போ ஒரு காரியம் தெரியுது. அப்போ ஏதோ ஒரு கட்டு இருக்கிறது, காவல் இருக்கிறது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. அடைக்கப்பட்ட கட்டப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிற எரேமியாவை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறது தான், என்னை நோக்கி கூப்பிடு. கட்டப்பட்டிருக்கிற, கூப்பிட முடியலன்னு சொல்லி கூப்பிடாம இருந்துராத, துதிக்காம இருந்துராத. இதுதான் வேதம் நமக்கு உணர்த்துகிறது. நாம் இன்னைக்கு ஏன் செபிக்கலைன்னா நம்ம ஒரு காரணத்தை வைக்கிறோம். அந்த காரணம் செல்லாது என்று இந்த நாளிலே ஆவியானவர் நம்மோடு முதலையே பேசுகிறார். அதனாலதான் எலியாவை குறித்து, யாருமே எலியாவை பாடுள்ள மனுஷன் என்று பார்க்கவில்லை. எலியாவை தேவ மனுஷனை தான். எலியாவை ஆண்டவர் எடுத்துக்கொள்ளும் போது எலிசா சொன்ன வார்த்தை என்ன? இஸ்ரவேலுக்கு ரதமும் குதிரை வீரருமா இருந்தவர். வீரன்கிறார், குதிரைங்கிறார். ஆமாம். ஆனால் பைபிள் நமக்கு எப்படி சொல்லுதுன்னா, நாம அதை சாக்கா வச்சு நம்ம எல்லாம் அப்படிதான் பார்ப்போம். ஆண்டவர் அவங்க வீரர்கள், அவங்க அப்படி இருந்தாங்க, அதனால ஜெபம் பண்றாங்க. நாங்க அப்படி இல்லை. எலியாவை நம்மை போல உன் பாடுகளை முன்வைத்து, உன் பலவீனத்தை முன்வைத்து, என்னால் ஜெபிக்க முடியல, என்னால் துதிக்க முடியல, என்னால் ஆராதிக்க முடியல, என்னால் பைபிள் ரீட் பண்ண முடியல, என்னால் வசனம் கேட்க முடியல என்று சொல்லுகிற காரணங்களை தேவன் அங்கீகரிக்க மாட்டார். எனவே தாவீதை மாதிரி ஜெபிக்கிறது நல்லது. என்ன ஜெபிக்கிறது? ஆண்டவரே, ஏதோ ஒரு காவல்ல ஏதோ ஒரு கட்டு இருக்கிறது, அதனால என்னால் என்ன செய்ய முடியல? துதிக்க முடியல. உமது நாமத்தை நான் துதிக்கும்படி என் ஆத்துமாவை காவலுக்கு நீங்களாக்கும். ஜெபிக்க முடியல. காலையில ஜெபிக்கிறதுக்கு தான் எழும்புறோம், எழும்பி உக்காந்து இருந்தா ஜெபிக்க முடியல. ஆண்டவரே, அன்னைக்கு முடிஞ்சதுப்பா, ஆனா இன்னைக்கு முடியல. ஆண்டவரே, நான் ஜெபிக்கும்படிக்கு என்னை இந்த காவலுக்கு நீங்களாக்கும். அப்ப ஜெபம் என்பது எவ்வளவு அவசியமானது என்பதை தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ளணும். ஏன் என்னால ஜெபிக்க முடியல? ஏதோ ஒரு கட்டு இருக்கிறது. கட்டப்பட்டிருந்த பவுல் சீலாவுக்கு ஜெபிக்க முடிந்ததே, துதிக்க முடிந்ததே. ஆமென். அப்போ வெளி பிரகாரமான கட்டுகள் அதை தடை செய்யாது, ஆனா உள்ளே இருக்கிற கட்டுகள் அதை தடை செய்யுது. அதான் என் ஆத்துமாவை காவலுக்கு நீங்களாக்கும். ஆண்டவர் என் கையை கட்டி வச்சுட்டான். சிம்சோன் கட்டப்பட்டிருக்கும் போதுதான் ஜெபம் பண்ணி பெற்றுக்கொண்டான். கை கால்கள் விலங்குகளால் கட்டப்பட்டிருக்கும் போது தானே. இப்ப வெளிப்பிரகாரமான கட்டு. அப்ப இந்த கட்டுகள் தடை கிடையாது ஜெபிக்கிறவனுக்கு. ஆனா உள்ளே இருக்கிற கட்டு, ஆத்தும கட்டு, ஆவியில கட்டப்பட்டவன், உள்ளான மனிதன் கட்டப்பட்டிருப்பான் தெரியுமா? ஜெபம் பண்ண முடியாது. பைபிள் எடுத்து திறந்து வச்சுட்டு வேற எதையோ பார்த்துட்டு இருப்போம். ஒரு வசனத்துக்கு மேல ஓடாது. வெளி பிரகாரமான காயங்களோ கட்டுகளோ ஒரு தேவ பிள்ளை ஜெபிக்கிறதுக்கு தடை கிடையாது. அப்படி தடையா இருக்குமானால் சிறைச்சாலையில் இருக்கிற பவுலுக்கும் சீலாவுக்கும் ஜெபித்திருக்கவே முடியாது. அவங்கள அடிச்சுதான் கட்டி போடுறாங்க தொழு மரத்துல. ஆமே. அதை குறித்து இப்படி சொல்லுவார்கள், பெரிய மர துண்டுக்குள்ள அது ஹோல் போட்டு அதுக்குள்ள காலை விட்டு கட்டி வச்சிருப்பாங்களாம். இப்படி எங்கேயுமே ஓட முடியாது. அப்படிப்பட்ட நிலையில் அவங்க பாடி ஆராதித்து ஜெபம் பண்ணாங்க. அப்ப இந்த கட்டு தடை கிடையாது. தாவீது சொல்ல, உள்ள நான் கட்டப்பட்டிருக்கிறேன். தாவீதினுடைய அனுபவம் என்ன? எக்காலத்திலும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்பொழுதுமே வாயில் இருக்கும். இதுதான் தாவீது. நான் உள்ளளவும் துதிப்பேன். இதுதான் தாவீது. ஒரு நாளில் நான் 7 தரம் துதிப்பேன், 3 தரம் ஜெபிப்பேன். இதுதான் தாவீது. அந்த தாவீதுக்கு இப்போ கேட்கிறார், ஆண்டவரே
உமது நாமத்தை நான் துதிக்கும்படிக்கு அவர் ஏதோ ஒரு கட்டு உள்ள இருக்கிறது. வனாந்திரத்திலிருந்து தாவீதுக்கு துதிக்க முடிந்தது, காடுகளிலிருந்து தாவீதுக்கு துதிக்க முடிந்தது, குகைகளிலிருந்து துதிக்க முடிந்தது. அது எதுவுமே தடை பண்ணவில்லை. ஆனா உள்ள ஒரு கட்டு வந்த போது துதிக்க முடியல, நோக்கி பார்க்க முடியல. அதான் கேட்கிறான் ஒரு தேவ பிள்ளை. இதை புரிந்து கொள்ள நாம் என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம்? பலவீனத்தினால இல்ல, ஏதோ ஒரு காரியம் உள்ள கட்டப்பட்டிருக்கிறோம். தாவீது என்ன சொல்றாரு தெரியுமா? படுக்கையிலே உம்மை நினைக்கிறேன். படுத்திருந்தா கூட, இடையில ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன், நீங்களும் பார்த்துருப்பீங்க. ஒரு ஆலயத்தில் படுத்த படுக்கையில் ஒருத்தர் இருக்கிறார். எல்லாரும் வர்ஷிப் பண்ணிட்டு இருக்கும்போது அவருக்கு இத்தனைக்கு ஆக்சிஜன் கொடுத்து ஆலயத்தில் கொண்டு ஒரு சைடில் வச்சிருக்கிறார். அவர் வந்து அப்படியே ஆராதிக்கிறார், மகிமைப்படுத்துகிறார், துதிக்கிறார். அது தடை இல்லை, அது அவருக்கு தடையாய் இல்லை. ஆமென். ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஊழியத்துக்கு போயிருக்கும் போது அங்கே ஒரு ஃபாஸ்டிங் ப்ரேயரில் செய்தி கொடுக்க போயிருக்கிற திரளான ஸ்திரீகள் நிறைய இருக்கிறாங்க, ஜென்ஸ் கொஞ்சம் இருக்கிறாங்க. அதில் ஒரு ஐயா இருந்தார். அந்த ஐயாவுக்கு ஒரு கை உழந்தான், இதுக்கு மேலே கிடையாது. எல்லாரும் கை தட்டி பாடும்போது அந்த ஐயா இந்த பாதி கையை வச்சு இதில் அடித்து அடித்து பாடுறார். அப்படி அடிக்கும்போது அவருக்கு வலிக்குது. நான் அதை பார்க்குறேன், அவர் கண்ணிலேருந்து கண்ணீர் வருது. ஆனால் அந்த பாட்டு முடிகிறது வர அவர் அப்படியே அடித்து அடித்து பாடுறார். எனக்கு ஷேமாக இருந்துச்சு. நம்ம எல்லாம் பாட்டுக்கு எப்படின்னா ஃபஸ்ட்டு பாட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது இப்படி கை தட்டுவோம், அடுத்து முதல் சரணத்தில் இப்படி ஆகும், ரெண்டாவது சரணத்தில் இப்படி ஆகும், மூணாவது சரணத்தில் அப்படி தானே கை தட்டிட்டு இருக்கிறோம். எல்லாரையும் சொல்லலை, பொதுவாக நம்ம வந்து அப்போ நமக்கு கை தட்ட முடியும், ஆனால் செய்ய மாட்டேங்கிறோன்னா கையை யாரும் கட்டி வைக்கல, ஆனால் உள்ள ஏதோ ஒரு கட்டு இருக்கு. ஆமே. அதாவது உள்ள ஒரு விடுதலை வந்தா. ஆமே. திருப்பத்தூர்ல 3 நாள் மீட்டிங், முதல் நாள் செய்தி கொடுக்க நானும் தம்பியும் போயிருந்தோம். அந்த ஃபர்ஸ்ட் டே, அந்த ஃபர்ஸ்ட் செஷன்ல பேசிட்டு இருக்கும்போது இந்த ஊர் மறந்துட்டு, ஒரு குறிப்பிட்ட ஊர்ல இருந்து, ஆந்திரா பகுதியில் ஒரு குறிப்பிட்ட ஊர்ல இருந்து ஒரு சகோதரன் அந்த செய்தியை பார்த்துட்டு இருக்கிறார். அந்த சகோதரனுடைய நிலைமை என்னன்னா, அவர் அவங்க சர்ச்சில் வேலை பண்ணிட்டு இருக்கிறார். ஸோ ஒரு ஏணி மாதிரி வச்சு மேலே சம் ஒர்க் செஞ்சுட்டு இருக்கும்போது அவர் ஸ்லிப்பாகி கீழே விழுந்து இந்த ஷோல்டர் வந்து டேமேஜ் ஆகிட்டு ஹாஸ்பிட்டலில் போய் கெட்டெல்லாம் போட்டுட்டு நிற்கிறாங்க. நிற்கும்போது டாக்டர்ஸ் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா 3 months கெட்டு போடணும், இப்படி 3 times வந்து கெட்டு போடணும்னு சொல்லிட்டு வந்திருக்கிறாங்க. அப்போ அன்னைக்கு வந்து ஃபஸ்ட்டு செர்மன், நம் தேவன் பெரிய ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்த வார்த்தையை தான் சொல்லி அன்னைக்கு ஆண்டவர் ப்ரீச் பண்ண வச்சுட்டு இருக்கிறாங்க. ப்ரீச் பண்ணிட்டு இருக்கும்போதே இந்த ஆண்டவரால் கூடாது ஒன்றும் இல்லை, இப்படி பேசிகிட்டு இருக்கும்போது அந்த லாஸ்ட் செஷன், அந்த ப்ரேயர் செஷனில் எல்லாரும் எழுப்பி விட்டு ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது எல்லாரையும் கையை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க அப்படி சொல்லும்போது இவருக்கு கையை தூக்க முடியாது. ஆனால் இவருக்கு உள்ளம் வந்து இந்த வார்த்தை கேட்டு கேட்டு சொல்லுது, கையை வந்து தூக்கி ஜெபம் பண்ண அப்படின்னு. இவருக்கு வந்து கையை வந்து தூக்கவே முடியாது. ஆனால் வார்த்தை வந்து உள்ள ஆல்ரெடி என்ன ஆயிடுச்சுன்னா அந்த கட்டெல்லாம் உடஞ்சிட்டு, கையை தூக்கி ஜெபம் பண்ணு. இவர் வந்து வர்ஷிப் டைமில் அந்த உள்ளே இருக்கிற அந்த விடுதலையில் இவருக்கே தெரியாமல் டப்புன்னு கையை தூக்கணும், டப்புன்னு ஒரு சவுண்டு கேட்டான். இவர் போச்சுன்னு நினச்சாராம். செக் பண்ணி போய் பார்த்துட்டு சொன்னார், இனி நீ கட்டெல்லாம் போட வேண்டாம், கிளம்பிட்டாங்க. இனி நமக்கு உள்ள நமக்கு தெரியும். ஹல்லேலூயா. ஆமென். எனக்கு கோவிட் வந்துச்சு லாஸ்ட் இயர். அப்போ கோவிட் அப்போல்லாம் இல்லை, ஜூமில் தான் மீட்டிங். ஜூமில் நான் டெய்லி மீட்டிங் நடத்திட்டு இருந்தேன், யார்கிட்டையும் சொல்லாமல். சொல்லியிருந்தேன் ஒருவேளை ஜூம் மூலமாக வந்துட்டுனா. வந்துச்சு வந்து ஆனால் சிம்டம்ஸ்லாம் ஒன்றுமே இல்லை. ஒரு தேர்ஸ்டே ஈவினிங் வந்து செக் பண்ணி, அப்போ தான் என் தம்பி பால் சாமுக்கு வந்து அவன் ஹாஸ்பிட்டலில் இருக்கிறான். வீட்டில் உடனே வந்து எல்லாருக்கும் தான் செக் பண்ணிடுவாங்களே மூக்குக்குள்ளே போட்டு. ஐயோ, அது கொண்டு வரதை பார்த்தாலே நமக்கு, அதுவும் எனக்கெல்லாம் மூளை வர போட்டாங்க. உடல்ல ஆள் சைஸ் பெருசாக இருக்கனால ஒருவேளை அப்படி எடுத்து பாசிட்டிவ்னு வந்துட்டு, ஓகே வந்துட்டு சிம்டம்ஸில் இல்லாததுனால நான் வந்து ஒன்றுமே செய்யலை. அடுத்த நாள் வெள்ளிக்கிழமை ப்ரீச் பண்ணிகிட்டு இருக்கும்போது நெஞ்செல்லாம் அடைக்க மாதிரி ஆகிட்டு, அப்படி எனக்கு வந்து நான் விழுந்துட்டேன்னு நினச்சிட்டேன். ஏதோ சம்திங், ஏதோ நெஞ்சு வந்து அப்படி வீக் ஆகிறது தெரியுது. என்னால் நான் வந்து
யூஸ்வலாக தெரியும், நான் திடீர்னு பயங்கரமாக சத்தம் போடுவேன். சத்தம் போட முடியல, அப்படியே தொண்டையெல்லாம் அடைக்குது. அப்படியே பிடிச்சிட்டு புல்பிட்டு அப்படியே பிடிச்சிட்டு, அன்றைக்கி ஆன்லைன் மட்டும்தான், அப்படியே பிடிச்சிட்டு இங்கே இருக்கிற தம்பிகளுக்கு கூட தெரியாது. ஆனால் யாரையும் கிட்ட வர விடலை. யூஸ்வலாக என்ன தண்ணியெல்லாம் அந்த டைம் எடுத்து வைக்க வருவாங்க. நானே எடுத்து வச்சுறேன், நானே எடுத்து. அப்போ அப்படியே பிடிச்சி அன்றைக்கி மீட்டிங் வந்து அந்த ஃப்ரைடே வந்து ஒரு 12:30 முடிச்சிட்டேன். ஏன்னா முடியலை, 1 மணி வரை இருக்குது பிரசங்கத்தை. அப்படி முடிச்சுட்டு நடந்தால் நடக்க முடியாது, மெதுவாக தான் நடக்க முடியும். நெஞ்சல் அப்படியே அடைச்சி அப்போ ஏதோ ஒன்று நடந்துட்டுன்னு மட்டும் தெரியுது. சண்டே செர்மனும் பேசியாச்சு. நைட்டெலாம் தூக்கம் வராது. அப்படி ஒரு சைடில் தான் படுக்க முடியும், யார்கிட்டையும் ரொம்ப சொல்லாமல் அப்படி இருந்துட்டு. ஏன்னா ஆல்ரெடி தம்பி ஹாஸ்பிட்டலில் இருக்கிறான், டெய்லி Zoom மீட்டிங் இருக்கிறது. வெளியே 1-2 மீட்டிங் ஆன்லைனில் நான் வந்து ப்ராமிஸ் பண்ணியிருந்தேன். அவங்கக்கிட்ட மட்டும் ஃபோன் பண்ணி மேட்ரை சொல்லி, நீங்கள் வெளியே விட்டுறாதீங்க, இது இப்படி ஒரு சம்பவம் இருக்குது, இந்த மீட்டிங்கை மட்டும் நீங்கள் எப்படியாவது கேன்சல் பண்ணியிருங்கன்னு சொல்லிட்டு அந்த 2 மீட்டிங்கை மட்டும் கேன்சல் பண்ணேன். Zoom மீட்டிங் கேன்சல் பண்ணல. ஆனால் என்ன பண்ணேன்னா, அந்த Zoom மீட்டிங் அட்டன் பண்ணவங்களுக்கு தெரியும், அன்னைக்கு பார்த்து ஒரு குறிப்புக்கு 7 பேரை ஜோம் பண்ண விட்டேன். அது எனக்கு வந்து கொஞ்சம் மூச்சு விடுறதுக்கு ரெஸ்ட்டு கிடைக்கும். ஒருத்தங்க மட்டும் டவுட்டாகி கேட்டாங்க, என்ன சம்மந்தமே இல்லாமல் நிறைய பேரை ஜோம் பண்ண விட்டுட்டு இருக்கிறாங்கன்னு. ஆமாம், அந்த வெள்ளிக்கிழமைக்கு அப்போ தான் நம்ம ஸ்தாபனத்தின் தலைமை பாஸ்டர் வினில் சதீஷ் பாஸ்டர் அவங்கக்கிட்ட விஷயத்தை சொல்லி, பாஸ்டர் இந்த இப்படி ஒரு சம்பவம் எனக்கு ப்ரீச் பண்ண கஷ்டமாக இருக்குது, அதனால் இந்த ஃப்ரைடேக்கு நீங்கள் ஒரு செர்மன் எனக்கு கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படி சொன்னால், அவங்களும் ஓகேன்னு சொல்லிட்டு அவங்க ரெக்கார்ட் பண்ணி வீடியோ அனுப்புனாங்க. இங்கே தான் டிஸ்பிளே பண்ணி வெள்ளிக்கிழமை போட்டுட்டு அதில் நான் உட்காந்துருந்து, அவங்க லாஸ்ட் இந்த ப்ரேயர் செஷனில் அவங்க ப்ரேயர் நடத்திட்டு இருக்கும்போது நான் முழங்கால் போட்டு இப்படி கை தூக்கி சோம் பண்ணிட்டு இருக்கிறேன். அப்படி ஒரு வல்லம் வந்து அப்படி ஒரு அடி அடிச்சுது. நான் நினச்சிட்டு ஹீல் ஆகிட்டேன் அப்படின்னு. அது நமக்கு தெரிஞ்சிட்டு நான் ஹீல் ஆகிட்டேன். அந்த ப்ரேயர் முடிச்சு நெக்ஸ்ட் டே சண்டே வந்து டெஸ்ட் பண்ணுறது கூடுறோம். அப்போ டெஸ்ட் பண்ண வந்த ஒரு தம்பி வந்து ஆன்லைனில் வந்து நம்ம ப்ரோக்ராம் பார்க்குறோம். பாஸ்டர் உங்களுக்குமா? எல்லாருக்கும் தான் வருது, நீ வா. அவள் எப்போ வந்துச்சுன்னு கேட்டாவில், இப்போ ஒரு 5 நாள் ஆச்சு, 1 வாரம் ஆச்சு. பாஸ்டர் நீங்கள் டெஸ்ட் பண்ணி பிரயோஜனமே கிடையாது, 14 நாள் கழித்து தான் அது வந்து நெகட்டிவ் ரிப்போர்ட் வரும், வேஸ்ட்டாக டெஸ்ட் பண்ணாதீங்கன்னா. இல்லை தம்பி, எனக்கு தெரியுது ஏதோ ஒன்று நடந்துட்டு, டெஸ்ட் பண்ணி பாரு, அது என்ன வந்தாலும் அது ஒன்றும் இல்லை. டெஸ்ட் பண்ணி பார்த்தா நைட்டு ரிசல்ட் வந்துச்சு, நெகட்டிவ்னு வந்துச்சு. ஆமாம், இல்லை நான் எதுக்கு இந்த சாட்சியை சொல்ல வந்தேன்னா, நமக்கு உள்ளே தெரியுது நான் ஹீல் ஆகிட்டேன். ஆமாம், அப்போ உள்ள ஒரு விடுதலை வரும்போது தெரியுது, உள்ள ஒரு மாற்றம். முதல்ல உள்ள ஒரு விடுதலை வரும்போது நமக்கு தெரியுது. ரெகுலராக டேப்லெட் எடுக்கிறவங்களுக்கு நான் இயேசு நாமத்தில் சொல்கிறேன். இப்போ ஒருத்தங்க சாட்சி கேட்டு டேப்லெட்டை விட்டுட்டாங்க, ஆனால் நானும் டேப்லெட் அப்படி விடக்கூடாது. அது வந்து மூடத்தனம். எனக்கு உள்ள தெரியும் நான் ஹீல் ஆகிட்டேன், நான் சௌக்கியமாயிட்டேன், எனக்கு வந்து அந்த உணர்வு, எனக்கு அந்த உள்ள தெரியும். ஓகே, ஒருத்தங்க விசுவாசத்தை வச்சு நாம் அப்ளை பண்ணக்கூடாது, நம்முடைய விசுவாசத்தை வச்சு தான் நம்ம அப்ளை பண்ணணும். நிறைய பேருக்கு வந்து சில காரியங்கள், அதான் ஒரு ஆவிக்குரியவன் நிதானிக்கணும். ஏன்னா எங்கள் அப்பாவுடைய ஃபெய்த் லெவலுங்கிறது வேறு, எங்கள் அப்பாவுடைய விசுவாசங்கிறது வேறு. அது வந்து இன்னும் அது வந்து ஆண்டவர் பழக்கின விதம் வேறு, ஒன்றுமே இருக்காதுங்க. ஆனால் ஆண்டவர் அப்பா வந்து அனௌன்ஸ் பண்ணுவான், அப்பாவுக்கு வந்து பைக் வாங்கணும்னு ஆசை. அப்போ சண்டே கையில் ஒன்றுமே கிடையாது, அதனால் எனக்கு பைக் வாங்கணும், எனக்கு காசு கொடுங்க அப்படி கேட்கவே மாட்டாங்க. இதுவோ கடைசி வரை அவங்க கேட்டது கிடையாது. ஆனால் வந்து அவங்க அது நம்பிக்கையாக சொல்லுவாங்க, ஓகே ஊழியத்துக்கு நான் இந்த வாரம் ஒரு பைக் வாங்கலான் இருக்கிறேன், கைனட்டிக் கொண்டா வாங்கலான் இருக்கேன், ஜோம் பண்ணிக்குவாங்க அப்படி சொல்லிட்டு விட்டாங்க. இப்போ ஈவினிங் ஒரு சிஸ்டர் வராங்க, வந்ததும் எங்கள் அப்பாவுக்கு சந்தோஷம், பரவாயில்ல ஆண்டவர் ஜெபத்தை கேட்டாங்க. கையில் ஒரு காசு கிடையாது. நேரம் அந்த சிஸ்டர் வந்துட்டு, ஃபஸ்ட் நீங்கள் பைக் வாங்கன்னு சொன்னீங்களா பாஸ்டர்? ஆமாம் ஆமாம் ஆமாம், வாங்க சிஸ்டர் உட்காருங்க, டீ போடு உட்காரு. ரைட், என்ன பாஸ்டர்? கைன் டீ கொண்டா வாங்கலாம். ஓகே பாஸ்டர் அந்த பைக் வாங்க வச்சிருக்கிற ரூபாவில் ஒரு 5000 ரூபா மட்டும் எனக்கு கொடுப்பீங்களா பாஸ்டர்? இப்போ எங்கள் அப்பாவுக்கு காசு இல்லைன்னு சொன்னால் அவங்க என்ன சொல்லுவாங்க? காலையில் இந்த வாரத்தில் பைக் வாங்க போகிறேன்னு சொல்கிறாரு. சோதனை வந்து வண்டி பிடிச்சு வரும். எங்க அப்பாவுக்கு என்ன சொல்ல, இப்போ எங்கேருந்து எடுத்து கொடுங்க. நான் எதுக்கு சொன்னேன்? அவங்களுடைய விசுவாசம் ஒன்றுமே இருக்காது. அதை பழைய சர்ச்சில்னு சொல்லுவாங்க. எல்லாம் அப்போல்லாம் கீழே ஒரு சின்ன டிவி வச்சு வயசானவங்க கீழே கிரவுண்டில் இருப்பாங்க, ஏன்னா மேலே ஸ்டெப் ஏறி வந்துட முடியாது. கவலைப்படாதீங்க, சீக்கிரம் லிஃப்ட் வைக்கலாம்பாங்க. நல்ல சூடாக இருக்கும்போது கவலைப்படாது, நான் இங்கே சைடில் இருந்துட்டு, இவங்க வயசாச்சுன்னா இப்படி எல்லாமா பேசிகிட்டு இருப்பாங்க. நான் உண்மையிலே இப்படி சொன்னேன், சொல்லலாம் எப்படி நினச்சிட்டு இருந்தேன்.
ஒரு நாள் போய் சொன்னேன், அப்பா நீங்கள் சும்மா இதெல்லாம் பேசாதீங்கப்பா, சிலருக்கு இது சிரிப்பாக இருக்குப்பா. ஏன்னா சிலர் நான் யாருன்னா நான் தான். கவலைப்படாதீங்க, அவங்க லிஃப்ட்டில் மேலே வரும், அவங்க எதுக்கு இப்போ கீழே இருக்கட்டும், அவங்க மெதுவாக வந்து கீழே இருந்துட்டு போட்டோம். நீங்கள் ஏன்ப்பா இதில்? அதான் இந்த விசுவாச, இது அவர்களுடைய விசுவாசம். அவங்க அதை அப்ளை பண்ணுறாங்க. யார் என்ன சிரிச்சா என்ன, பரியாசம் பண்ணா என்ன, பட் அந்த அவங்களுடைய ஃபெய்த்தை வச்சு அவங்க அப்ளை பண்ணுறாங்க. எனக்குன்னு ஒரு விசுவாசம் இருக்கு, எனக்குள்ளே அவர் தானே துவக்கி இருக்கிறார். எங்கள் அப்பாக்குள்ளே துவக்கின விசுவாசம் வேற, எனக்குள்ளே துவக்கின விசுவாசம் வேற. ஆமாம், எனக்குள்ளே என்ன விசுவாசம் இருக்குதோ அதை வச்சு தான் நான் அப்ளை பண்ணணும், அதை வச்சு தான் அப்ளை பண்ணணும். எங்கள் அப்பா அப்படி இருந்தாலும் நானும் அப்படி இருப்பேன்னா நான் விழுந்துருவேன். எனக்குள்ளே இருக்கிற ஃபெய்த் என்ன, அது தேவன், அதில் தான் பெருகணும், வளரணும். அதுக்கு தான் என்ன செய்யணும்னா, நறுக்கல இந்த சாப்பாடு இதால நிரப்பிட்டே இருக்கணும். இதால குடலை, வயிறை, ஆத்மாவை, இருதயத்தை நிரப்பிட்டே இருக்கணும். இது எல்லாத்துக்கும் இடையில போகுமா, ஊனுக்கு கணுக்களுக்கு இடையில எல்லாம் போகுமா இந்த வசனம். அப்படிதான் எபிரேயர் 4 சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். அப்ப உள்ள, ஆமென், இன்னைக்கு உள்ள செர்மனுக்குள்ளேயே நம்ம இன்னும் போகல, ஆனா நமக்குள்ள போயிட்டு இருக்கிறார் ஆண்டவர். ஹல்லேலூயா. சோ நம்முடைய விசுவாசத்தை அப்போ உள்ளான மனுஷனுக்கு தெரியணும். அப்ப அதுதான் வெளியே இருக்கிற காரணங்களை காரணமாய் வைப்பதை தேவன் ஏற்றுக்கொள்ள மாட்டார். எலியாவும் யேசபேலுடைய மிரட்டலுக்கு பயந்து உட்கார்ந்ததும் ஆண்டவர் வந்து அதை அக்செப்ட் பண்ணவே இல்லையே. உனக்கு இங்க என்ன காரியம், வந்து நில்லு, வந்து ஜெபம். இது வந்து ரீசனே கிடையாதுங்கிறார். என்ன ஆண்டவர், ரீசன் கிடையாதா? நாளைக்கு இந்த நேரத்தில் ஏன் கதை இல்ல, ரீசனே கிடையாதுங்கிறீங்க. நீ ஜெபிக்காம இருக்கிறதுக்கு இது காரணமா சொல்லாது. இது நிமித்த நீ ஜெபம், இது நிமித்த நீ துதி. ஆமென். ஜெபிக்காம இருக்கிறதற்கு காரணத்தை காரணமாக இதை சொல்லாத. எலியாவும் நம்மை போல பாடுள்ள மனுஷனா இருந்து அவன் கருத்தாய் ஜெபம் பண்ணான், கருத்தாய். ஆமென். அவனுடைய ஜெப, எலியாவின் ஜெப அனுபவத்திலிருந்து சில காரியங்களை கடந்த 2 நாட்களாய் நாம் கற்றுக்கொண்டோம். எப்படி எல்லாம் எலியா ஜெபித்தார் என்பதில் முதல் காரியத்தை நேற்று நாம தியானிக்க ஆண்டவர் கிருபை செய்தார். 17:19 1 ராஜாக்கள் 17:19. அதற்கு அவன், உன் குமாரனை என்னிடத்தில் தா என்று சொல்லி அவனை அவள் மடியிலிருந்து எடுத்து தான் தங்கி இருக்கிற மேல் வீட்டிலே அவனை கொண்டு போய் தன் கட்டிலின் மேல் வைத்து, மேல் வீட்டில் தனிமையில போயிருந்து ஜெபிக்கிறான். இந்த தனிமையில சில காரியங்களை ஆண்டவர் சமத்துல தனிமையில இருந்து தான் செய்யணும். இதை தான் நேற்று ஆண்டவர் அப்படி தியானிக்க வச்சுட்டு இருக்கும் போதே ஆண்டவர் அப்படி ஜெபத்துக்குள்ள நடத்திட்டா. அதனால நேற்று இதில் நம்ம ஸ்டாப் பண்ணோம். ஆமாம், இதனுடைய இது எவ்வளோ முக்கியத்துவம் என்பதை இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையிலேருந்தே நம்மளால் கற்றுக்கொள்ள முடியும். மத்தேயு சுவிசேஷம் 27வது அதிகாரத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். மத்தேயு 27வது அதிகாரம் 26வது அதிகாரம் அதனுடைய 37 முதல் வாசியுங்கள். பேதுருவையும் செபதேயுவின் குமாரன் 36 வாசிங்க. அப்பொழுது இயேசு அவர்களுடைய கெத்சமனே என்னப்பட்ட இடத்திற்கு வந்து சீசர்களை நோக்கி, நான் அங்கே போய் ஜெபம் பண்ணும் அளவும் நீங்கள் இங்கே உட்கார்ந்திருங்கள் என்று சொல்லி 12 சீஷர்களில ஒருவன் போய்விட்டான். இப்பொழுது 11 சீஷர்கள் 11 பேரையும் அழைத்து கொண்டு ஆண்டவர் வந்து கெத்சமனே தோட்டத்துக்கு வரார். அங்கே ஒரு கூட்டத்தை உட்கார வச்சுட்டு பேதுரு, யோவான், யாக்கோபை அந்த கூட்டத்திலிருந்து ஒரு 3 பேரை கூட்டிட்டு இன்னொரு இடத்துக்கு போறார். ஒரு கூட்டத்தை ஒரு குறிப்பிட்ட தூரம் வரைக்கும் உட்கார வச்சு ஜெபம் பண்ண வைக்கிறார். இன்னும் கொஞ்சம் க்ளோஸா இருக்கிறவங்கள அடுத்து கூட்டிட்டு வரார். அடுத்து கூட்டிட்டு வந்து அடுத்த வசனம் 37 வாசிங்க. பேதுருவையும் செபதேயுவின் குமாரன் இருவரையும் கூட்டி கொண்டு போய் துக்கமடையவும் வியாகுலப்படவும் தொடங்கினார். இப்ப அவங்களுக்கு முன்னாடி அவர் கொஞ்சம் வேதனையை காட்ட ஆரம்பிக்கிறார். மற்றவர்கள்ட்ட இன்னும் காட்டல. 12 பேர்னே வச்சுக்கோங்களேன். அதுல ஒருவன் போயிட்டான், யூதாஸ் போயிட்டான். 11 பேர். அந்த 11 பேர்ல 11ல 3 போனா எவ்வளோ? 8. சில பார்க்குறாங்க மேக்ஸ் டியூஷனுக்கு பயந்து இங்கே வந்திருந்தா இங்கேயும் கணக்கா. 8 பேரை ஒரு இடத்துல உட்கார வச்சு நம்ம ஜெபம் பண்ணுங்க, நீங்கள் ஜெபம் பண்ணுங்க சொல்லிட்டு அவங்களுக்கு ஜெப குறிப்பு கொடுத்துட்டு பேதுரு, யோவான், யாக்கோவை கொஞ்சம் கொண்டு போய் உட்கார வச்சுட்டு அவங்க கிட்ட கொஞ்சம் ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறார். கூட்டி கொண்டு போய் துக்கமடையவும் வியாகுலப்படவும் தொடங்கும்.
அப்ப அவருக்கு அந்த துக்கம் இன்னும் கொஞ்சம் அதிகமா இருக்கிறத அறிந்து அவர் என்ன செய்கிறார்? அடுத்த வசனத்தை வாசிங்க. அப்பொழுது அவர், என் ஆத்துமா மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டிருக்கிறது, நீங்கள் இங்கே தங்கி என்னோட கூட விழித்திருங்கள் என்று சொல்லி சற்று அப்புறம் போய் முகங்குப்புற விழுந்து, என் பிதாவே. நல்ல கவனிங்க. 11 பேர்ல ஆண்டவருக்கு ரொம்ப க்ளோஸா இருந்தது 3 பேர். இந்த அன்று இருந்த ஜனக்கூட்டத்திலே ஆண்டவருக்கு க்ளோஸா இருக்கிறது 11 பேர். 11 பேர்லயும் ரொம்ப க்ளோஸா இருக்கிறது 3 பேர். இந்த 3 பேர்லயும் இயேசுக்கு இன்னும் ரொம்ப க்ளோஸா இருக்கிறது யாருன்னா அப்பா. ஆமென். இந்த உலகத்திலே நமக்கு க்ளோஸா இருக்கிறது நம்ம ஃபேமிலி. அடுத்து இன்னும் க்ளோஸ்ன்னு பார்த்தா புருஷனுக்கு மனைவி, மனைவிக்கு புருஷன் அல்லது பிள்ளைகள். இதை விட இன்னும் சற்று அப்புறம் போய், இந்த சற்று அப்புறம் தான் போக மாட்டேங்கிறோம். போயிட்டு என் பிதாவே, என் அப்பா அப்படி கூப்பிடுறாரு. அப்ப வேதனை அதிகரிக்கும் போது இந்த 11 பேர் கூட்டத்தில் இந்த 3 பேரை நிறுத்தல, இவங்களுக்கு தள்ளி கொண்டு வந்து அவங்க கிட்ட கொஞ்சம் ஷேர் பண்றார். ஆனா எல்லாம் இல்லை, எல்லாம் ஷேர் பண்றதுக்கு எனக்கு ஒருத்தர் இருக்கிறார். ஆமே, இப்படி இருக்கணும் நாம. உங்களுக்கு யார் ரொம்ப க்ளோஸ்? எனக்கு க்ளோஸ் என்னுடைய ஃபேமிலி, எனக்கு ரொம்ப க்ளோஸ் என்னுடைய குடும்பம். இல்லை, சொந்தக்காரங்கள்லாம் எனக்கு க்ளோஸ். ஆமே, அவங்கள ரொம்ப க்ளோஸாக வச்சா க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அடுத்து நமக்கு இன்னும் ரொம்ப க்ளோஸ் அப்படின்னா நம்ம குடும்பம். இன்னும் ரொம்ப ரொம்ப க்ளோஸ்னா யாருன்னு கேட்டா என் அப்பான்னு சொல்லணும். நிறைய பேர் ஃபேமிலி பிரேயரோட அவங்க பிரேயர் முடிஞ்சிடும் தெரியுமா? சிலருக்கு இந்த சர்ச்சில் ஜெபத்தோட முடிஞ்சிடும், ஃபேமிலி ஜெபத்தோட முடிஞ்சிடும். சிலருக்கு எப்பா இன்னைக்கு நம்ம ஜெபம் பண்ணியாச்சு. ஃபேமிலி பிரேயர்ல சிலர் வந்து உட்கார்றதே எதுக்கு தான் உட்கார்ந்துருப்பாங்க தெரியுமா? என் ஆத்மாவே சொல்றதுக்கு. அது வரை அப்படி இப்படி பார்த்துட்டு இருப்பாங்க. ஜெபம் முடிந்து தெரிஞ்ச உடனே ஆமே, என் பிள்ளைங்க ஜாஃபியா, ஐசக்லாம் பார்த்தீங்கன்னா விளையாடிட்டே இருப்பான். லாஸ்ட்ல ஆமென் அவனுக்கு சவுண்டு மட்டும் கேட்கும். நிறைய பேர் அப்படிதான். நம்ம அப்படி அது போட்டோம் இன்னைக்கு முடிஞ்சு இல்லை, அடுத்து சற்று அப்புறம் போய் என் அப்பா அப்படிதான் கூடுற என் பிதாவே. இந்த சற்று அப்புறம் போகிற அனுபவம் தான் எலியா கிட்ட இருந்துச்சு. இந்த ஜெப அனுபவம் தேவ பிள்ளைக்கு மிக 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 அவசியம். ஆமென். இரண்டாவதாக அவர் எப்படி ஜெபிக்கிறார் பாருங்கள். 18வது அதிகாரம், 1 ராஜாக்கள் 18வது அதிகாரம் 32 முதல் நீங்க வாசித்தீங்கன்னா தெரியும். ஆமென். கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டுகிறான். பலிபீடத்தை கட்டி அவன் என்ன செய்கிறான்? 36வது வசனம், அந்தி பலி செலுத்துகிறான். எலியாவின் ஜெபத்திலே கற்றுக்கொள்ள வேண்டிய 2வது காரியம் என்னவென்றால், அதிகமாய் பலி செலுத்தணும். ஸ்தோத்திர பலி, தேவனுக்கு ஏற்ற பலி, நீதியின் பலிகள். ஆமே, நல்ல ஆராதனை செய்து ஜெபிக்கணும், நல்ல வர்ஷிப் பண்ணி ஜெபம் பண்ணணும். இது ஜெபத்தை எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று முதல் நாளிலே நாம் இதை தியானித்தோம். ஆமா, இந்த நாளில் ஆவியானவர் அதை திரும்ப உணர்த்துகிறார். எனவேதான் நல்லா புரிஞ்சுக்கோங்க, கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும் போதும் சரி நல்ல வர்ஷிப் பண்ணிட்டு. எனவே இந்த வர்ஷிப் டைமை வந்து மிஸ் பண்ணக்கூடாது. தேவ பிள்ளைங்க, நீங்க வந்து எங்க ஆராதிக்க போறீங்களோ சரி, இந்த ஆராதனை நேரத்தில் போய் உக்காந்துடணும். அந்த பலி செலுத்தும் நேரத்தில் ஏறெடுக்கிற விண்ணப்பங்கள் கர்த்தருக்கு ரொம்ப உகந்ததா இருக்கும். இதை மறந்துடவே கூடாது. நல்ல கவனிங்க, நல்ல கவனிங்க. ஆமா, நல்லா புரிஞ்சுக்க. நம்ம நல்லா வர்ஷிப் பண்ணிட்டு இருப்போம் தெரியுமா? வர்ஷிப் பண்ணும்போது என்ன ஆகும் தெரியுமா? கர்த்தருடைய பிரசனை நம்மத்தில் இறங்கும். கர்த்தருடைய பிரசனம் இறங்கினதுக்கு பிற்பாடு நான் வைக்கிற விண்ணப்பங்கள் எல்லாம் தேவனால் அப்படியே ஏற்றுக்கொள்ளப்படும். ஏன்னா கர்த்தர் இறங்கிட்டார். என் ஆராதனை தேவன் ஏற்றுக்கொள்ளலைன்னா கர்த்தர் என்ன செய்ய மாட்டார்? வரவே மாட்டார். நான் ஆராதித்து தேவனுடைய பிரசனத்தை அனுபவிக்கிறேனாலே அதன் அர்த்தம் என்ன? என் ஆராதனையில கர்த்தர் பிரியப்பட்டுட்டார். கர்த்தர் பிரியப்பட்டுட்டார்னா நான் என் விண்ணப்பத்தை வைக்கும் போது கர்த்தருடைய பதில் எப்படி இருக்கும் தெரியுமா? நீ எனக்கு பிரியமானவன், ஆகையால் நீ வேண்டிக் கொள்ளும் போதே கட்டளை பிறந்தது. வைக்கணும். அதனால நம்ம எங்கெங்க வைக்கிறோம் புரியும்படி வேதத்திலிருந்து ஒரு சம்பவத்தை சொல்றேன். ஆமென். மார்க்கு சுவிசேஷம் 2வது அதிகாரத்தை நீங்க பாத்தீங்கன்னா
மார்க் சுவிசேஷம் 2வது அதிகாரத்திலே இயேசு கிறிஸ்து ஒரு வீட்டில் உட்கார்ந்து பிரீச் பண்ணிட்டு இருக்கிறார். அப்பொழுது 4 பேர் ஒரு திமிர்வாதக்காரனை சுமந்து கொண்டு வருகிறார்கள். 4வது வசனத்தை வாசிங்க. ஜனக்கூட்டத்தின் நிமித்தம் அவருக்கு சமீபமாய் சேரக்கூடாமல் அவர் இருந்த வீட்டின் மேற்கூரையை பிரித்து திறப்பாக்கி திமிர்வாதக்காரன் கிடக்கிற படுக்கையை இறக்கினார்கள். இப்போ அவங்களுடைய போக்கஸ் எதுல இருக்குன்னா, எப்படியாவது இயேசுவுக்கு முன்னாடி வச்சிடணும், அவ்வளவுதான். அந்த வீட்டுல பீட்டர் உண்டு, யோவான் உண்டு, எல்லாரும் உண்டு. ஆனா நாங்க சுமந்து கொண்டு வந்திருக்கிறோம், இப்படியே நான் சுமந்து கொண்டு போக கூடாது, அவன் என்ன ஆனாலும் சரி இயேசுவுக்கு முன்னாடி வச்சிடணும். இப்பொழுது அந்த திமிர்வாதக்காரன் எப்படிப்பட்டவன்லாம் நமக்கு தெரியாது. ஆனா அந்த சுமந்து கொண்டு வந்தவங்களுடைய ஏக்கம், சுமந்து கொண்டு வந்தவர்களுடைய வாஞ்சை, சுமந்து கொண்டு வந்தவர்களுடைய விசுவாசம் இயேசுக்கு முன்னாடி வச்சா போதும், அவர் பார்த்துப்பார். இப்பொழுது மேற்கூரையை பிரித்து அவருக்கு முன்பாக இறக்கினார்கள், வைத்தார்கள். 5வது வசனம். இயேசு அவர்கள் விசுவாசத்தை, யார் விசுவாசத்தை? திமிர்வாதக்காரன் எப்படிப்பட்டவன் தெரியாது, ஆனா எப்படிப்பட்டவன் ஆண்டவரே சொல்லிட்டாரு, உன் பாவங்கள், உன் கையில் இருப்பு சரியில்லை, அதனால நீ உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. ஆமா, எல்லாருக்கும் அப்படி ஆண்டவர் சொல்லல. அந்த பிறவி குருடனை பார்த்து உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு சொன்னாரா? இல்லை, தேவனுடைய கிரியைகள் வெளிப்படும் பொருட்டு. அப்போ நம்முடைய அந்தரங்கம் அவருக்கு தான் தெரியும், நமக்கு தெரியாது. ஐயோ பாவம், அவன் எப்படி இருக்கிறான், அவனுக்கு போய் இப்படி சொல்றாரு தெரியாது. ஆனால் இயேசு என்ன செய்தார் தெரியுமா? அவனை பார்க்கல, அவனை அவருக்கு முன்னாடி வச்சாங்க தெரியுமா? அவர்களுடைய விசுவாசத்தை பார்த்தார். நாம் ரட்சிக்கப்படாத நம்ம புருஷன் ஆண்டவருக்கு முன்னாடி வைக்கலாம், மனைவியை வைக்கலாம், பிள்ளைகளை வைக்கலாம். கர்த்தர் நம்மை பார்க்கணும். கர்த்தர் யோபுவின் முகத்தை பார்த்து சிநேகிதருக்கு விடுதலை கொடுத்தார். அப்போ நம்முடைய சொல்ல வருகிற செய்தி இதுதான், அவருக்கு முன்பாக வைக்கணும். இதுதான் அவருக்கு முன்பாக. இப்ப நான் கொண்டு வந்ததை வேற, அப்ப அவருக்கு முன்பாக வைக்கணும்னா அவர் இருக்கிறார் என்கிற உணர்வு எனக்கு உண்டாகணும். அவர் இருக்கிறார் என்கிற உணர்வு உண்டாகணும்னா அவருடைய பிரசன்னத்தை நான் அனுபவிக்கணும். அவருடைய பிரசன்னத்தை நான் அனுபவிக்க அவருக்கு உகந்த ஆராதனையை. அதனாலதான் தேவ பிள்ளைங்க சில அந்த ஆராதனைனாலே சிலருக்கு பிடிக்காது. என்ன இது சும்மா பாட்டும், சரி ஐயா நீங்க வாங்க, உங்களை பத்தி 2 பாட்டு பாடுறேன். எங்க பரலோகத்துல ஆராதனை மட்டும்தான் உண்டு, அங்க பிரசங்கம் கிடையாது. அங்க போய் யாரும் ரட்சிக்கப்பட முடியாது. ரட்சிக்கப்பட்டவங்க தான் அங்கேயே, அங்க இங்க அழணும், இங்க ஜெபம் பண்ணணும், இங்க செய்தி, இங்க எல்லாம் தேவை. இங்க ஆராதனை அவசியம். அதனாலதான் ஆராதனை. மீட்டிங் டைம் ஆச்சு, கிளம்புங்க, நெல்லை 3வது பாட்டு முடியட்டும். சிலர் சர்ச்சுக்கு வரதே ஆராதனைக்கு முன்னாடி வரணுங்கிற ஆசையில் இல்ல, இடம் கிடைக்காதுங்கிற நமக்கு அந்த ரோல இந்த சேர் நமக்கு போயிரும், கைப்பிடி சேர் நமக்கு போயிரும் சீக்கிரம். அந்த தூண்ல சாஞ்சிருக்கிற அந்த ஒரு மேன்மையான அனுபவம் போயிரும். அதனால எதுக்காக சீக்கிரம் வரும்? இடம் பிடிக்க வந்துடணும், வேற வழி இல்லை. ஒரு சகோதரர் நியூ இயர் சர்வீஸுக்கு, நியூ இயருக்கு மேலே ஃபுல்லு, கீழே ஃபுல்லு, படியில் ஃபுல்லு, வழக்கம் போல. அவர் மெதுவா 9 மணி சர்வீஸுக்கு 11 மணிக்கு வரார். அந்த மெயின் ரோட்லேயே அவரை திருப்பி அனுப்பி விட்டாங்க. அவர் அடுத்த நாள் ஃபோன் பண்ணி, ஆனாலும் எனக்கெல்லாம் உள்ள ஒரு இடம் இல்லை இல்லையா அப்படின்னாரு. பிரதர் நீங்கள் எத்தனை மணிக்கு வந்தீங்க? 11 மணிக்கு வந்தேன். பிரதர் கொஞ்சம் வெயிட் பண்ணி ஒரு 2 மணிக்கு வந்தீங்கன்னா நல்ல இடம் இருந்துரு. கொஞ்சம் இன்னொரு 2 மணிக்கு கூட வெயிட் பண்ணி நீங்கள் வந்துருப்பீங்கன்னா ஃப்ரெண்ட்லேயே இடம் வந்துடும். இதுக்கு சீக்கிரம் போகணும். மகிழ்ச்சியோட கர்த்தருக்கு ஆராதனை செய்ய காலையிலேருந்து ஈவினிங் வரை வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாருங்க எலியா. காலையில் மீட்டிங் முடிகிற டைம் ஆச்சு, டைம் ஆச்சு, கடற்கடை ஏதாவது 2 வார்த்தை பிரேயர் பண்ணி விடு. அப்படி விடல, நம்ம எல்லாம் டைம் ஆச்சுன்னு அப்படி தானே ஜெபம் பண்றோம். எல்லா வேலையும் செஞ்சுட்டு டைம் ஒவ்வொரு காரியத்துக்காக போய் ஜெப நேரத்தை தானே குறைக்கிறோம். எலியா பாருங்க, ப்ராப்பரா கொஞ்சம் டைம் ஆனாலும் பரவாயில்ல வெயிட் பண்ணு, அவருக்கு செலுத்த வேண்டிய பலியை செலுத்தி விட்டு கர்த்தரை பார்த்து கேட்கிறார், என்னை கேளோ. அந்த ஜெபம் கேட்கப்பட்டது. இருதயத்தை உடைத்து ஓட்டுகிற ஜெபம் கேட்கப்பட்டது. ஆராதனை. நீங்க உங்க பர்சனல் பிரேயர்ல நல்ல வர்ஷிப் பண்ணுங்க.
ஐயோ எனக்கு பாட தெரியாது. நீங்க பாடினாதான் அவர் கேட்பார். பாட தெரிஞ்சவங்க மட்டும்தான் சர்ச்சில் ஓகே, பாட தெரிஞ்சவங்க பாடணும், இல்லைன்னா மக்கள் உள்ள வர வேண்டாமா? அங்கே ஏதோ நடக்கணும், அப்படியே வண்டியை திருப்பு. கொஞ்சம் ஓரளவுக்கு பாட தெரிஞ்சவங்க. ஆனால் ஆண்டவர் அப்படி இல்லைங்க, கதறலை அவர் கேட்பாராம். ஆமே, காக்கை குஞ்சுகள் காத்திருந்து கூப்பிடும் காக்கை குஞ்சுக்கு ஆகாரத்தை கொடுக்கும். நாம் என்ன விரட்டுவோம்? ஷூ காக்கா. அந்த காக்காக்கு பேரெல்லாம் வச்சிருக்கிறோம். என்ன காக்கா? அது போய் சொல்ல, மம்மி எனக்கு அந்த வீட்டுல இருந்து ஒரு பேர் சொல்றாங்க, எனக்கும் அதே பேர் தான். ஆண்டவர் அப்படி இல்லை, அந்த கூப்பிடுதலை கேட்கிறார். நீங்க பாடுறத அவர் ரசிப்பாருங்க. அவருக்கு தேவை ராகம் இல்லை, அவருக்கு தேவை தாகம். ஆண்டவர் சொல்லல ராகம் உள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன் சொல்லல, தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன்டா. ஆமே, நல்ல வர்ஷிப் பண்ணி ஆண்டவருக்கு மகிமையை செலுத்தி, ஆமே, நம்ம ஜெபத்தை ஏறெடுக்கும் போது எலியா ரொம்ப எல்லாம் ஜெபம் பண்ணல. நீ சொன்னபடி செய்தேன் ஆபிரகாமின் தேவனே. மொத்தம் 32 வார்த்தைகளா எவ்வளோ இருக்கு? நீங்க எண்ணி பாருங்க, இவ்வளவு தான் ஜெபம். ஆனா ஆண்டவர் கேட்டார் பாத்தீங்களா? பலி செலுத்தி ஜெபிக்கிறான். அடுத்து எப்படி ஜெபம் பண்றான் பாருங்க. ஆமே, 18வது அதிகாரம் 42 முதல் 44 வரை கொஞ்சம் வேகமா வாசிங்க. பின்பு எலியா கர்மேல் பர்வதத்தினுடைய சிகரத்தின் மேல் ஏறி தரையிலே பணிந்து தன் முகம் தன் முழங்காலில் பட குனிந்து தன் ஊழியக்காரனை நோக்கி, நீ போய் சமுத்திர முகமாய் பார் என்றான். அவன் போய் பார்த்து ஒண்ணுமே இல்லை என்றான். நீ இன்னும் 7 தரம் போய் பார் என்றான். 7ஆம் தரம் இவன், இதோ சமுத்திரத்திலிருந்து ஒரு மனுஷனுடைய உள்ளங்கை அத்தனை சிறிய மேகம் எழும்புகிறது என்றான். ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இங்கே எலியா எது வரைக்கும் ஜெபம் பண்றான் தெரியுமா? பெருமழை நிறைச்சல் கேட்கப்படுதுன்னு சொன்னாரே, கேட்கப்பட்டதை கண்கள் காணும் வரைக்கும் ஜெபம் பண்றார். ஜெபத்தினுடைய ஆரம்ப ரிசல்ட் 6 ரிசல்ட் எப்படி இருந்துச்சு தெரியுமா? ஒண்ணுமே. என்ன பதில் வருது? 43வது வசனத்தை திரும்ப வாசிங்க. தன் ஊழியக்காரனை நோக்கி, நீ போய் சமுத்திரமாய் பார் என்றான். அவன் போய் பார்த்து ஒன்றுமில்லை என்றான். முதல் முறை இப்படி 6 முறை ஜெபித்து ரிசல்ட் எப்படி வருது? நமக்கு முதல் ரிசல்ட் ஒண்ணும் இல்லைனாலே ஆண்டவருக்கு சித்தம் இல்லையா இருக்கும். ஜெபிக்க மடிச்சு என்னெல்லாம் சொல்றோம் தெரியும். கொஞ்சம் அதாவது 7வது முறை பெருமழை நிறைச்சல் அல்ல, 7வது முறை தான் ஒரு உள்ளங்கை அளவு மேகம். அவருடைய உள்ளங்கை அல்ல, நம்முடைய உள்ளங்கை அளவு மேகம். எங்க ஒரு டாட் மாதிரி தெரியுது, அவ்வளவுதான், ஒரு புள்ளி மாதிரி தெரியும். வானத்துல உள்ளங்கை அளவு மேகம் எவ்வளவுங்க தெரியும்? கொஞ்சம். முதல் 6 ரிசல்ட் என்ன தெரியுமா? அதுவும் சாதாரண ஜெபம் கிடையாது. மலையின் உச்சியில போய் முழங்காலில் தலைப்பட குனிந்து இவ்வளவு தாழ்த்தி வெறுமையாக்கி ஆண்டவர் சமூகத்தில் ஜெபித்து எழும்பி வந்து பார்த்தா ஒண்ணுமே இல்லை. நான் இந்த விண்ணப்பத்தை 6 ஆகஸ்ட் ஜெபத்தில் வச்சாச்சு. ரிசல்ட் ஒன்றுமே. நான் அமைதியாயிட்டீங்க. எலியாவும் நம்மை போல விடல. 7வது ஒரு முறை இப்ப போய் பாரு. ஒண்ணும் இல்ல, ஒண்ணும் இல்ல, ஒண்ணும் இல்ல, ஒண்ணுமே இல்ல, ஒண்ணுமே இல்ல, ஒண்ணுமே இல்ல. ஜெபம் பண்றீங்க, நீங்க ஜெபம் பண்றீங்க, ஒண்ணுமே இல்ல, ஒண்ணுமே இல்ல, ஒண்ணுமே இல்ல என்று கேட்டுக்கொண்டவன் காதுல இப்பொழுது ஒரு சத்தம் கேட்கிறது. இதோ ஒரு உள்ளங்கை மேகம் எழும்புகிறது. இதோ ஒரு உள்ளங்கை சிறிய மேகம் எழும்புகிறது. பெரிய ஜெபத்துக்கு பதில் எப்படி ஆரம்பிச்சது தெரியுமா? சின்ன மேகம். ஹல்லேலூயா. எலியாவுக்கு தெரிஞ்சிட்டு, ஏய் அது சிறிய மேகம் இல்லப்பா, ஆகாப்ட ஒழுங்கா மழைக்கு முன்னாடி வீட்டுக்கு போக சொல்லிடு. பைபிள் என்ன சொல்லு தெரியுமா? தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் விஷயத்தில் நீடிய பொறுமையா இருப்பாராம், சீக்கிரத்தில் நியாயம் செய்வாராம். ஹல்லேலூயா. தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் விஷயத்துல நீடிய பொறுமையா இருப்பாராம், சீக்கிரத்தில் நியாயம் செய்வாராம். இவ்வளவு ஜெபத்துக்கும் நம் கண்கள் காண்கிறது
சிறிய மேகமா இருக்கலாம், சிறிய மேகமா இருக்குன்னு சொல்லிட்டு விட்டுறாதீங்க. அது பெரும் மழையாய் மாற போகிறது. இது கர்த்தராலே ஆயிற்று. ஹalleluya, ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு தேவ பிள்ளையினுடைய ஜெபம் இப்படி இருக்கணும். இன்னொரு காரியத்தை கூட சொல்லி நம்ம ஜெபம் பண்ண போறோம். ஜெபத்துக்கு பின் என்னெல்லாம் உண்டாச்சு அது நம்முடைய வாழ்க்கையில உண்டாகணும். என்ன உண்டாச்சு தெரியுமா? எலியா கிட்ட ஒருத்தி கொஸ்டின் கேட்டா தெரியுமா? என்ன சாக பண்ணவா வந்தீங்கன்னு சொல்லி சாரிபாத் விதவை கேட்டாலே, அந்த ஜெபத்துக்கு பின் என்ன பதில் தெரியுமா? 17 கடைசி வாசிங்க. அப்பொழுது அந்த ஸ்திரீ எலியாவை நோக்கி, தேவனுடைய மனுஷன் என்றும் உம்முடைய வாயிலிருந்து பிறக்கும் கர்த்தருடைய வார்த்தை உண்மை என்றும் எதினால் அறிந்திருக்கிறாள்? மேல் வீட்டுல போகும்போது உயிரற்ற அந்த பிள்ளையை தூக்கிட்டு போறான். இறங்கி வரும்போது 23வது வசனம், அப்பொழுது எலியா பிள்ளை எடுத்து மேல் வீட்டிலிருந்து அவனை கீழ் வீட்டிற்கு கொண்டு வந்து அவனை அவன் தாயினிடத்திலே கொடுத்து, தாயினிடத்திலிருந்து எடுத்து கொண்டு தேவ சமூகத்தில் வைத்து அவனுக்குள்ளே உயிர் திரும்ப வந்து அவனை திரும்ப தாயினிடத்திலே கொடுத்து, பார் உன் பிள்ளை உயிரோடு இருக்கிறான். இதை பார்த்ததும் அவன் சொல்லிட்டான். என்ன சொன்னா தெரியுமா? நீர் தேவனுடைய மனுஷன், உங்க வாயிலிருந்து வருகிற கர்த்தருடைய வார்த்தை உண்மை என்று இதனால் இப்பொழுது அறிந்திருக்கிறேன். குடும்பத்தில் நீங்க மட்டும் ஜெபிக்கிறவங்களா இருக்கலாம். இந்த ஜெபத்துல வைப்போம் சொல்லி சொல்லி இருந்தியே என்னாச்சுன்னு கேட்கிறவங்க இருக்கலாம். அத்தனை அப்படி யாரெல்லாம் கொஸ்டின் பண்ணாங்களோ வந்து சொல்லணும், ஜெபத்துக்கு பின் இதான் நடக்கும், இது நடக்க போகிறது. எத்தனை பேர் நம்புறீங்க? நீ தேவன், நீ சொன்னது கரெக்டு தான்பா, நீ சொன்னது கரெக்டு தான்பா. அவன் யார் யார் கொஸ்டின் பண்ணாங்களோ அவங்க தான் இதை சொல்லணும். இன்னைக்கு நம்ம அப்படிதான் கேட்க போறோம். யார் யார் கேள்வி கேட்டாங்களோ, யார் யார் கொஸ்டின் பண்ணாங்களோ, ஏதோ எடுத்துட்டு போனியே, இதை ஜெப விண்ணப்பமெல்லாம் எழுதி கொடுத்தியே, என்னாச்சு? இதை பார், அந்த ஜெபம் எப்படி பதிலா வந்து இருக்குது பார். கரெக்டு தான்ப்பா, கரெக்டு தான்ப்பா. ஆமே, நீ தேவனுடைய மனுஷன் தான்ப்பா. கொஸ்டின் பண்ணவங்க நம்மளை பார்த்து ஆமே இப்படி ஒரு வார்த்தை சொல்றது தானங்க சாட்சி. நாம சொல்றது இல்லைங்க சாட்சி. நம்மை பார்த்து நமக்கு இப்படி கேள்வி எல்லாம் கேட்டாங்க தெரியுமா? இதுதாங்க சாட்சி. ஆமே, அல்லேலூயா. ஜெபத்துக்கு பின் நம்ம சொன்ன வார்த்தை நம்ம கர்த்தர் பேர்ல இருக்க நம்பிக்கையில தான் சொன்னோம். நம்ம விசுவாச அளவுல இல்லை, அவர் பேர நம்பி சொல்றேன். ஒன்னும் இல்லம்மா, குடும்பமா ஜெபம் பண்ணுவோமா. இங்க உள்ள போயிருந்து எலியா ஒரே கதறல், ஆண்டவரே இப்படி சொல்லிட்டு வந்துட்டேன். ஆமே, இறங்கும் போது பாருமா, அவ்வளவுதான். ஆமே, சில நம்ம கிட்ட சில காரியத்தை ஷேர் பண்ணாததுக்கு ரீசன் என்னன்னா, எவ்வளவு பெரிய ரிஸ்கான விஷயம் சொன்னாலும் இவன் என்னதான் சொல்லுவோம், வாங்க ஜெபம் பண்ணும். இல்ல, இவன் என்ன சொன்னாலும் ஜெபம் பண்ணும். நீ ஜெபம் பண்ணி தான் இப்படி வந்து நிக்குது சில சொல்லுவாங்க. ஆண்டவர் இந்த ஜெபத்துக்கு பின், ஆமே, ஜெபத்துக்கு போகும்போதே கேள்விகளோடு, எலியா அந்த மேல் வீட்டில் போகும்போதே எங்களை சாகடிக்கிறதுக்குன்னே வந்துட்டான் பாரு. அப்ப நிறைய கேள்விகள் நிறைய வார்த்தைகளை கேட்டுருதான் ஆண்டவரே நான் உங்க சமூகத்தில் நிற்கிறேன். நான் ஜெபத்துக்கு பின், இந்த ஜெபத்துக்கு பின் என்னை கொஸ்டின் பண்ணவங்க எல்லாம் சொல்லணும், நீ சொன்னது உண்மைதான்ப்பா, வாயிலிருந்து பிறந்த கர்த்தருடைய வார்த்தை அது உண்மைதான். ஆமே, ஹல்லேலூயா. ஆமே, இப்படி கருத்தா ஜெபம் பண்ணா ரிசல்ட் இப்படிதான் இருக்கும். அதனாலதான் எலியாவை நம்மை போல, எலியா என்பவன் பாடுள்ள மனுஷனா இருந்தான். அப்படி சொல்ல நம்மை போல என்னன்னா, அதே மாதிரி தேவன் நம்மளை பார்க்க விரும்புறார். எப்படி பாடுகளோட இல்ல, கருத்தா ஜெபம் பண்ண, கருத்தா ஜெபம் பண்ண. கொஸ்டின் பண்றாங்க, கேள்வி கேட்கறாங்க, சொல்லணும், நீ தேவனுடைய மனுஷன் தான்பா, நீ கர்த்தருடைய பிள்ளை தான்பா. ஆமே, பிரைஸ்ல. கடந்த நாளில் ஒரு சகோதரி யாரோ சொன்னாங்க, ஆண்டவர் ஏற்றுக்கொண்டதுனால குடும்பமே உங்களை ஒதுக்கி வச்சுட்டாங்களா. இப்போ பார்த்தா வீட்டில் யாரும் ஒழுங்காக சேர மாட்டாங்க, ஆனால் எந்த ஒரு காரியத்துக்குனாலும் என்கிட்ட ஜெபம் பண்ண சொல்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்சிட்டு இவன் ஜெபம் பண்ணா ஏதோ ஒன்று, அது பெரிய சாட்சிங்க. சேர்ந்து ஒரு இடத்துக்கு போகிறத விட பெரிய சாட்சி இது. நீங்கள் ஒன்று ஜெபம், நம்ம கிட்ட ஒருத்தங்க நீங்கள் ஒன்று ஜெபம் பண்ணுங்க எனக்காக அப்படி சொல்லிட்டாங்கன்னா
ஐயா நான் எப்படி சொல்றேன், அப்படி விடக்கூடாது. ஓகே, நம்மள ஆண்டவர் அப்படி வச்சிருக்கிறாங்க. நீங்க ஜெபம் பண்ணுங்க, நீங்க ஜெபம் பண்ணுங்க. எங்க அப்பா ஆண்டவரை ஏற்றுக்கொண்டது நிமித்தம் வீட்டை விட்டு வெளியேற்றப்பட்டார்கள். யாரும் பேச மாட்டாங்க. ஊர்ல இருந்து லெட்டர் வரும். ஆசையா எங்க அப்பா திறந்து பார்த்தா அதுல அவங்கள திட்டி தான் எழுதியிருக்கும். நாட்கள் சென்றது. ஒவ்வொருத்தரா ஃபோன் பண்ணுவாங்க, ஒவ்வொருத்தரா லெட்டர் போடுவாங்க. அப்போல்லாம் ஃபோன் கிடையாது. வந்து பார்ப்பாங்க. எதுக்குன்னா, அண்ணா நாளைக்கு ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ண போறேன், எனக்காக ஜெபம் பண்ணி விடுங்க, ஜெபம் பண்ணி விடுங்க. தெரிஞ்சிட்டு அடுத்த நாளே தெரியாது, ஆனா ஒரு நாள் தெரியும். நீ தேவனுடைய மனுஷன் என்றும் உன் வாயிலிருந்து பிறந்த கர்த்தருடைய வார்த்தை உண்மை என்றும் தெரியும். ஹல்லேலூயா. யாரு சொல்றா தெரியுமா? என்ன கொல்றதுக்குன்னே வந்துட்டீங்களேன்னு கேட்டா தெரியுமா? அவதான். சோ இன்னைக்கு கொஸ்டின் பண்றவங்க எல்லாம் சொல்லணுங்க, அதுதான் சாட்சி. அதுக்கு தாங்க கிருபை தந்து தாங்க வச்சிட்டு இருக்கிறார். எலியா மாதிரி எத்தனை முறை சொல்லியிருப்போம், ஆண்டவர் இங்க வாழ்ந்தது போதும், என்ன எடுத்துக்கோங்க எடுத்துக்கோங்க. ஏன் எடுத்துக்காம வாழ வச்சிட்டு இருக்கிறார் தெரியுமா? யார் யார் உங்களை பார்த்து கேள்வி கேட்டாங்களோ, யார் யார் உங்களை நிந்தித்தார்களோ, உங்களை நிறுத்தினார்களோ, அவங்க எல்லாம் வந்து சொல்லணும், உண்மைதான்பா, நீ சொன்னது உண்மைதான்பா. ஹல்லேலூயா. ஆமென், ஆமென். அடுத்து பாருங்க, ஜெபத்துக்கு பின் என்ன நடந்துச்சுன்னா 18வது அதிகாரம், ஆமென், 39வது வசனம். ஜனங்கள் எல்லாரும் இதை கண்டபோது முகங்குப்புற எதை கண்டார்களாம்? ஆமென். 38வது வசனம். அப்பொழுது கர்த்தரிடத்திலிருந்து இறங்கி அக்கினி இறங்கி அந்த சர்வாங்க தகன பலியையும் விறகுகளையும் கற்களையும் மண்ணையும் பட்சித்து வாய்க்காலில் இருந்த தண்ணீரையும் நக்கி போட்டது. ஜனங்கள் எல்லாரும் இதை கண்டபோது முகங்குப்புற விழுந்து கர்த்தரே தெய்வம். நம்முடைய ஜெபத்துக்கு பின் நடக்க வேண்டிய அடுத்த காரியம் என்ன தெரியுமா? நம்ம கூட இருக்கிறவங்க எல்லாம் சொல்லணும், கர்த்தரே தெய்வம் என்று. ரட்சிக்கப்படாதவங்க சொல்லணும், கர்த்தரே தெய்வம் என்று. அப்படி சொல்லணும்னா சில அடையாளங்கள் நடக்கணும். ஜனங்கள் எல்லாரும் அதை கண்டபோது காணணும். நம்ம ஜெபிக்கிற ஜெபத்தின் பலனை தேசத்துல பார்க்கணும். ஆமா, நம்ம சத்தம் கேட்டு யாரும் வர மாட்டாங்க, ஆனா கர்த்தர் வானத்திலிருந்து கிரியை செய்யும் போது. ஆனால் நம்மள உருகி ஜெபம் பண்றது 2 பேர் கேட்டெல்லாம் வர மாட்டாங்க. அது அவர் கேட்கட்டும், அவர் செய்யறத ஜனங்க பார்க்கட்டும். சோ நம்ம எதுக்காக ஜெபம் பண்ணணும் தெரியுமா? ஜெபம் பண்ணி ஒண்ணு வந்ததும் பாத்தீங்களா நான் ஜெபம் பண்ணி தான் அப்படி சொல்றதுக்கு இல்ல. ஆண்டவரே, ஜனங்கள்லாம் சொல்லணும், இவ பெரிய ஜெப வீராங்கனை, இவர் பெரிய ஜெப வீரன். அப்படி வேண்டாம் ஆண்டவரே, வேண்டாம்பா. எல்லாரும் கர்த்தரே தெய்வம் என்று சொல்லட்டும்பா. இயேசுவே ஆண்டவர், இயேசுவே அதுக்கு தாங்க ஜெபம் பண்ணணும். ஆமென். நம்ம கிட்ட 4 பேர் ஜெபம் பண்ண சொல்லும்போது பெருமை மட்டும் வந்துடவே கூடாது. தலைகளின்னு ஜெபம் பண்ணாலும் ஆண்டவர் கேட்க மாட்டார். நம்ம ஜெபம் ஒருத்தங்களுக்கு ஜெபம் பண்ணி ஒரு நன்மை கிடைச்சிட்டு அவங்க அந்த நன்மை அனுபவிச்சுட்டு இருக்கும்போது நான் மட்டும் ஜெபம் பண்ணலைன்னா தெரியும். அப்படி பேசியிருக்காங்க நிறைய பேர். சிலர் பேசும்போது, இந்த வீட்டில் நான் மட்டும் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன் பாஸ்டர். சரி, அதுக்கு இப்போ நான் என்ன செய்யணும்? சில சொல்லுவாங்க, நான் இன்னாருக்காக இப்ப ஜெபம் பண்ணேன். கரெக்டா பாத்தீங்களா? எதுக்கு? அவர் மட்டும் அந்த ஜெபத்துக்கு பதில் தரலன்னா பாத்தீங்களா என்ன ஜெபம் பண்ணீங்க? நாம பெருமை பாராட்டணும்னா நாம பண்ணின எல்லா ஜெபத்துக்கும் பதில் வந்திருக்கணும். நம்ம பண்ணது மாதிரி வந்துச்சா? எனக்கு வரல. உங்களுக்கு வந்திருச்சான்னு தெரியல. பவுலுக்கே வரல, இயேசுக்கே வரல. இந்த பாத்திரனை விட்டு பதில் வரல. இல்லை, நான் ஒன்று கேட்டு அவர் தந்தார்னா நான் அதில் எதை பார்க்கணும்னா என்ன பார்க்கக்கூடாது, அவருடைய இரக்கத்தை பார்க்கணும். இந்த இடத்துல மட்டும் எலியா கேட்டு அப்படி நடக்கலைன்னா எலியா எவ்வளோ வெட்கப்பட்டிருப்பான் தெரியுமா? நான் கேட்டு கர்த்தர் எனக்கு செய்ய காரணம் என்ன தெரியுமா? நான் வெட்கப்பட்டு போவது அவருக்கு விருப்பம் அல்ல. என் பிள்ளை, என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவது இல்லை. உடனே பாஸ்டருக்கு ஒரு பாராட்டு விழா. நான் இப்படி எல்லாம் போயிடாதீங்க. ஜெபித்த பாஸ்டருக்கு ஒரு தேங்க் பண்ணுங்க, விடுங்க, அது கூட வேணும் இல்லை. இருந்தால் நமக்காக நன்றி அறிதல் உள்ளவர்களாய் இருங்கள் என்று பைபிள் சொல். பரவாயில்ல சொல்லி ஜெபம் பண்ணாங்க, தேங்க்ஸ், அதோட முடிஞ்சு. பாஸ்டர் எங்களுக்காக ஊக்கமாய் உருகி, பாத்தீங்களா நீங்க, நான் ஊக்கமா உருகி ஜெபம் பண்றேன்.
நான் எப்படி ஊக்கமாவோ தூக்கமாவோ அது அவருக்கு தான் தெரியும். ஜெபித்த பாஸ்டருக்கு அது சொல்லணும் கிடையாது. சரி, நன்றி அறிதல் உள்ளவர ஓகே, அதை விட்டுட்டு அவர் எங்களுக்காக உபவாசித்து எங்க. ஆனா ஒண்ணு, இரக்கத்தை பாருங்க. அதுல ஆண்டவர் ஜெபத்தை கேட்டாரு. ஆண்டவரே, இந்த சர்ச்சில் ஆமாம் எங்களுக்காக சேர்ந்து இந்த ஃபேமிலிக்காக ஜெபம் பண்ணதும் அதற்கு ஜெபத்தை கேட்டு நடத்தினீங்களேப்பா. திரும்பி பாருங்க, போன ஆகஸ்ட்லேருந்து இந்த ஆகஸ்ட் வரை, அதாவது எப்படி பார்க்கணும்னு சொல்லி தந்துறேன். சொல்கிறேன், என்ன கிடைச்சுன்னு பார்க்கக்கூடாது, எப்படியெல்லாம் நடத்தினாருன்னு பார்க்கணும். இப்படி தான் பார்க்கணும். என்ன கிடைச்சுன்னு பார்த்தா நமக்கு திருப்தி வராது. ஏன்னா இன்னொருத்தங்களுக்கு அதை விட எப்படி நடத்தினார். ஆமென். சமவெளியில் நடந்தவர்களும் இருப்பார்கள், தீயிலும் தண்ணீரிலும் நடந்தவர்களும் இருப்பார்கள். சமவெளியில் நடந்தவங்களும் ஆகஸ்ட் பிரேயரை பார்க்குறாங்க, தீயிலும் தண்ணீரிலும் நடந்தவங்களும் பார்க்குறாங்கன்னா அவங்களுக்கு கொடுத்த கிருபையை விட இவங்களுக்கு கொடுத்த கிருபை ரொம்ப ஜாஸ்தி தான். இப்படிதான் பார்க்கணும். ஆமே, இப்படிதான் பார்க்கணும். அவங்களுக்கு ஒரு பிரச்சனை இல்லை, எனக்கு 1000 பிரச்சனை. அவங்களும் இதே பிரேயர்ல வந்து உட்காந்துருக்கிறாங்க, நானும் அவங்க பக்கத்துல வந்து உட்காந்துருக்கிறேன்னா ஆமே, எவ்வளவு கிருபை பாராட்டுறீங்க. இன்னும் தேவை கிருபை. இப்படி பார்த்ததான் உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகி கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். துதிப்பீர்கள், துதிக்க தான் தோணும். ஆமா, ஜெபத்துக்கு பின்னாக ஆண்டவரே, குடும்பத்தில் சிலர் கடந்த நாள் ஒரு சகோதரர் சொன்னார், அவங்க இந்த ஆவிக்குரிய அனுபவத்தில் வந்தது நிமித்தம் ஊர்ல யாரும் பேச மாட்டாங்க. அப்படி எப்படி? ஆமே ஆண்டவர், அவங்க எல்லாம் பார்க்கணும். ஆண்டவர் இந்த கூட்டத்தார் ஒதுக்கி அவங்க பார்க்கணும். அவங்க என் சத்தத்தை கேட்டுல மாற்றம் வராதுப்பா. ஆனா நீங்க மேல இருந்து ஒண்ணு செய்யும் போது அதை பார்ப்பாங்க. பார்த்துட்டு நாங்க சொல்ல தேவையில்லை, அவங்களே சொல்லுவாங்க, கர்த்தரே தேவன். தேசம் இயேசுவை அறிக்கை செய்யணும்னா வானத்திலிருந்து இப்படிப்பட்ட அக்கினி இறங்கணும். இறங்கணும்னா எலியாவை மாதிரி ஜெபிக்கிறவங்க எழும்பணும். சபையை எழும்பும். ஆமே, கர்த்தர் கிரியை செய்வாராக. ஜெபத்துக்கு பின் இன்னொரு காரியத்தை சொல்றேன், நம்ம ஜெபிக்கலாம். ஆமென். தேசத்துக்கு சேமம் உண்டாச்சு. ஜெபத்துக்கு பின் என்ன உண்டாகிறது? நல்ல மழை, ஆசீர்வாதமான மழை. அதனுடைய 18:45 வாசிங்க. அதற்குள்ளாக வானம் மேகங்களினாலும் காற்றினாலும் கருத்து பெருமழை உண்டாயிற்று. பெருமழை ஜெபத்துக்கு பின் இது உண்டாகணும். அந்த பெருமழை என்ன செய்யுமா தெரியுமா? ஆமென். சகரியாவின் புஸ்தகம் 10வது அதிகாரத்துல அதனுடைய, நான் ஆவிக்குரிய கண்ணோட்டத்தோடு சொல்லுங்க, 1-2 வாசிங்க. பின்மாரி காலத்து மழையை கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொள்ளுங்கள். அப்பொழுது கர்த்தர் மின்னல்களை உண்டாக்கி வயல்வெளியில் அவர் அவருக்கு பயிருண்டாக அவர்களுக்கு மழையை. என்னுடைய தேவை பூர்த்தி செய்யப்பட, என்னுடைய காரியங்களிலே நல்ல ஒரு மேய்ச்சலும் நல்ல ஒரு செழிப்பும் உண்டாக கர்த்தர் என்ன செய்வாரா? மழையை கட்டளை. இது எதற்கு பின்னாக? ஜெபத்துக்கு பின்னாக. எனக்கு இன்னது தேவை. அப்ப அந்த மழை வந்து பெருமழை பெய்தது அவருக்கு. நம்முடைய ஜெபம், நான் இந்த வார்த்தையை சொல்லும் போது ஒவ்வொருவருக்கும் இந்த ஜெபத்துல வந்து கலந்து கொண்டு ஆங்காங்க இருந்து கலந்து கொள்ளுகிறேன். ஆமே, ஒவ்வொரு அவருக்கு. அந்த வசனத்தை பாத்தீங்களா? அவருக்கு பயிருண்டாக. உனக்கு என்ன உண்டாகணும், உனக்கு என்ன, அது அவருக்கு தான் தெரியும். இதுக்கு என்ன தேவை? அவர் கட்டளை இடுகிற மழை தேவை. ஆமா, ஒவ்வொரு குடும்பத்திலும் ஏற்ற காலத்திலே ஆசீர்வாதமான மழை பெய்வதாக. ஏற்ற காலத்திலே மழையை பெய்ய பண்ணவே, ஏற்ற காலத்திலே. ஜெபத்துக்கு பின் ஒரு தேவ பிள்ளை சொல்லணும், ஆண்டவரே நான் உம்முடையவன் என்பதை என்னை சூழ்ந்திருக்கிறவங்க, என கேள்வி கேட்டவங்க அறிந்து கொள்ளணும்பா. கர்த்தரே தெய்வம் என்பதை என் ஜனங்கள் அறிந்து கொள்ளணும்பா. ஆண்டவரே, உம்மால் வருகிற ஆசீர்வாதம் எங்களுக்கு கிடைக்கணும் ஆண்டவரே. ஆமென். இப்படி ஜெபிப்போம். ஜெபத்துக்கு பின்னான இந்த நன்மைகளை நம்முடைய கண்கள் காணும்படிக்கு கர்த்தர் கிருபை செய்வாராக. தேவ சமூகத்தில் நம்மை தாழ்த்தலாமா? முழங்காற்படியிட்டு ஹல்லேலூயா. யார் கேள்வி கேட்டாங்க அவங்க வந்து சொல்லணும்ப்பா, நான் உம்முடையவன் என்று. நான் சொன்ன உங்க வார்த்தை உண்மை என்று.
ஆமென். அப்படியே ஜெபம் பண்ணுங்க. அந்த நபர்களை பேர் சொல்லி, ஆண்டவர் இவங்க இப்படி கேள்வி கேட்டாங்கப்பா, என்கிட்ட இவங்க இப்படி கொஸ்டின் பண்ணாங்கப்பா. ஆமென் ஆமென். அவங்க வந்து சொல்லணும்ப்பா. அதுக்கு நீங்க செஞ்சாதான் ஆண்டவரே உண்டு. ஆண்டவரே நீங்க பதில் செய்வீராக. ஆண்டவரே இன்னார் இப்படி கேள்வி கேட்டதை ஆண்டவரே என்ன பாரமா பார்க்கிறவங்க உண்டு. ஆண்டவரே என்ன வெறுப்பா பார்க்கிறவங்க உண்டு. என்ன அற்பமா பார்க்கிறவங்க உண்டு. இவெல்லாம் எதுக்கு இருக்கிறான், இவெல்லாம் எதுக்கு இந்த குடும்பத்தில் இருக்கிறான், இப்படி எல்லாம் சொல்றவங்க உண்டுப்பா. அவங்க வந்து சொல்லணும், மெய்யாகவே நீர் தேவனுடைய மனுஷன்தான்ப்பா, நீ ஆண்டவருடைய மனுஷிதாமா, நீ ஜெபத்தில் வைத்த காரியங்கள் எல்லாம் ஆண்டவர் செய்கிறார் பாரு. அதாவது நம்முடைய ஜெபத்தை கேட்கிறார் என்பது மற்றவங்களுக்கு தெரிய வந்துட்டுனா ஆமே, அந்த கணம் அதுக்கப்புறம் தான் உண்டாகும். ஆமே, அதான் எவர்கள் உனக்கு விரோதமாக எழும்பினார்களோ அவர்கள் உன் பட்சத்தில் வருவார்கள். வருவாங்க. ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் செய்வார். எலியாவை நம்மை போல பாடுள்ள மனுஷன்தான். ஆனா அவன் கருத்தா கேட்டான், கர்த்தர் செய்தார். நம்மை போல பாடுள்ள ஒரு மனுஷன் கேட்க வேண்டிய பிரகாரமா கேட்டா அவன் தேசமே அறியத்தக்க கர்த்தர் செய்வார். அவரவருக்கு பயிர் உண்டாக. ஆமே, நான் 6 முறை செபித்து பார்த்தாச்சு, ரிசல்ட் ஒண்ணுமே இல்லை. விட்டுறாத, விட்டுறாத, ஜெபத்தை விடாத. உனக்காக ஆமே, நீ இப்படி விடாம கேட்பதின் பலனாக ஒரு கையளவு மேகம் எழும்ப போகிறது. அது பெருமழையாய் மாற போகிறது. ஆமே, நல்ல கரங்களை தட்டி ஷபல கபரப சந்தரலரடர் ஏரபல ரகபல ஹந்தரப ரிபல துடரப சந்தர லகடரா ஏபல ரியதர. நிச்சயமாய் இது நடக்கும். அவரவருக்கு பயிர் உண்டாக என் தேவன் தம்முடைய ஆசீர்வாதமான மழையை சபையே உன்மேல் கட்டளையிடுவாராக, இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே. ஆமென் ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. நாம் எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாமா? ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அப்பா பரிசுத்த பிதாவே, நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில் உங்க சமூகத்தில் எங்களை அழைத்து கொண்டு வந்து பாட, துதிக்க, ஆராதிக்க, ஜெபிக்க கிருபை செய்தீர். எங்களோடு பேசினீர், இடைப்பட்டீர். நன்றி அப்பா. ஆண்டவரே, ஜெபத்துக்கு பின் நடந்த காரியங்கள் எலியாவின் வாழ்க்கையில, அவனை தேவனுடைய மனிதன் என்றார்கள், கர்த்தரே தெய்வம் என்றார்கள், தேசத்துக்கு சேமம் உண்டாச்சே. அப்படி ஜெபிக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இந்த ஜெபத்துக்கு பின்பதாக இப்படிப்பட்ட மேன்மையான அனுபவங்கள் நடப்பதாக. அப்பா, நீங்க அனுகிரகம் செய்யும். இது இறங்குகிற தேவனாலே ஆகும். ஆண்டவரே, கர்த்தர் மனமிறங்கி இப்படிப்பட்ட அற்புதங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையில நடப்பதாக சாட்சியாய் நிறுத்தும். நாளைக்கு நடக்கிற ஃபாஸ்டிங் பிரேயரை கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். பிள்ளைகளை அடியாரை தடையில்லாமல் அழைத்துக் கொண்டு வாரும். மகிமை கனம் எல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம், இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். சேர்ந்து சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஹல்லேலூயா. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.